சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். சிவாய நம. ஓம் சிவாய நம. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நம. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நம. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நம. சிவாய நம. ஓம் நம சிவாய. நம பார்வதி பதையே. தாய்மானவர் பாடலிலே பரிபூரணானந்தம் அப்படிங்கிற தலைப்பில் ஆரம்பிச்சு முதல்ல பரசிவ வணக்கம், பரிபூரணானந்தம், ஆனந்தமான வரம், சுகவாரி, கருணாகர கடவுள், எங்கும் நிறைகின்ற பொருள், இப்படி பல தலைப்புகளிலே தாய்மானவர் நிறைய வேதாந்த தத்துவங்களையும் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டு வரும்பொழுது இந்த பரிபூரணானந்தம் அப்படிங்கிற பாடல்ல 10 பாடல்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. முதல் பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துருக்கு. உங்களுக்கும் பேசுறவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக தான் பேப்பர் கொடுத்துருக்கோம். பேப்பரை நாங்கள் பாடலை வாசிக்கிறேன், பாடலை படிப்பேன், நீங்கள் திருப்பி வாசிங்க. இந்த ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப முக்கியமான ஒரு சாதகக்கூடிய பாடலாக தாய்மானவர் சொல்லியிருக்காரு. பொதுவாக அந்த தலைப்புகளில் பார்க்கும்பொழுது தாய்மானவருடைய தலைப்புகளில் அந்த தலைப்பு என்ன இருக்கோ அதுதான் அந்த பாடலுடைய கடைசி வரியா இருக்கும். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. அப்போ இந்த 10 பாடல்களுக்கும் கடைசி வரி என்ன அப்படின்னா, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. இறைவன் எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டோம், நமக்குள்ளரவே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இறைவன் இல்லாத இடம் எங்க? முதல்ல அந்த கேள்விக்கு பதில் பார்க்கணும். இறைவன் எங்கெல்லாம் இருக்கின்றார் அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்து இறைவன் எங்கெல்லாம் இல்லை, அவர் எங்க இல்லாம இருக்கார் அப்படின்னா, அவர் இல்லாத இடமே கிடையாது. அதனாலதான் இஸ்லாமியத்தில் ஒரு பாடல் சொல்லுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லி. அது நமக்கு பொருந்தும். அல்லாவுக்கு அப்படின்னா அப்புறம் நமக்கு ஏமாத்துறோம் அப்படின்னா நிறைய சொல்லிக்கலாம். அப்படி இதுல இந்த வார்த்தைகளை கடைசியில சொல்றாரு, எங்கும் ஒரு நீக்கமர அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு துகளிலும், ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு அணுவிலும் அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் அணுவிற்கு அணுவாகி அப்பால கப்பால கணுவுக்கு நின்ற கரும்புளை காட்டி, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால. அப்புறம் மாணிக்க வாசகரே சிவபுராணத்தில் சொல்றாரு, நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய உணர்வே அப்படிங்கிறார். நோக்கரிய நோக்கே அப்படின்னா, நீ எங்கு பார்த்தாலும் நீ நோக்கினால் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இறைவன் தான் தெரிவார். உனக்கு பார்க்க தெரியல. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய உணர்வே. நம்முடைய உணர்விலும் அவன் என்ன பண்றான்? இருக்கின்றான். போக்கும் வரவுமிலா உணர்வுமிலா காக்கவே காவலனே காண்பறிய பேரொளி. அப்போ பேரொளின்னா எப்படி இருந்திருக்காரு திருவண்ணாமலையில, காண்பறிய பேரொளியை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? திருமாலும் யாரு? இன்னொருத்தர் அறிய. திருமாலும் பிரம்மனும் என்ன பண்றாங்கன்னா,
2 பேரும் ஒரு திசைக்கு போறாங்க, ஒருத்தர் கீழே போறாரு, ஒருத்தர் மேலே போறாரு, பார்க்க முடியல. காண்பதற்கரிய பேரொழியாக இருக்கின்றார், எங்கும் இருக்கின்றார், ஜோதி சுரூபமா இருக்கின்றார். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலும் என்ன பண்றார்? இருக்கின்றார். எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கின்றார், எல்லா உயிரிலும் இருக்கின்றார். உயிரினுக்கு உயிராகி உணர்வுக்கு உணர்வாகவும் என்ன பண்றார்? இருக்கின்றார். அதுதான் சொல்றது, பார்க்கும் இடம் மட்டுமில்ல எங்கும் ஒரு நீக்கமற. ரொம்ப நல்லா இதில் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்காரு, அடுத்தது இந்த இடத்துல இல்லைன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அதுக்காக எங்கும் நீக்கமற, எல்லா இடத்துலையும் நிறைகின்ற. அடுத்த வார்த்தை நிறைஞ்சிருக்கின்றார், பரிபூரணம். எது ஒன்று நிறைந்திருக்கிறதோ அதுல ஒண்ணுமே என்ன கதை கிடையாது, குறை என்பது கிடையாது. அது இந்த 2 லைன் தான் இந்த 10 பாடல்களுக்கும் அடிப்படை. அதனால பாடலை நான் பாடுறேன், அவங்க பாடினது உங்களுக்கு பேப்பர் கொடுக்குறதுக்காக பாடி நம்ம பார்க்கறதுக்காக பாடுங்க. நான் பாடுறேன், நீங்க திருப்பி பாடுங்க. வாசாகையங்கரியம் அன்றி ஒரு சாதனம், மனோபாயுக்கு வண்ணம் வாதாயமாகவும் வழங்கியறியே துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுசாரியாய் இவகரிப்பேன். அந்த நினைவையும் மறந்த போது நெந்தரை கொள்வேன். தேகம் நீங்குமென எண்ணிலோ நெஞ்சம் துடித்தயருவே. பேசாத ஆனந்த நிஷ்டைக்கு அறிவிலா வேதைக்கு வெகு தூரமே. பேய்க்குணம் அறிந்த பேய்க்குணம் அறிந்த இந்த நாய்க்கு ஒரு வழி பெரிய வேறின்பதை அருள்வாய். பாசாடவிக்குள்ளே செல்லாதவர்கருள் பழுத்தொழுகு தேவதருவே. பார்க்கும் இடமெங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. பார்க்கும் இடமெங்கு ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. இந்த பாடல்ல இறைவனை தாய்மானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசியில பழுத்தொழுகு தேவதருவே அப்படிங்கிறார். தேவதரு அப்படின்னா கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விருட்சம்? கற்பக மரம். அந்த கற்பக விருட்சத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அந்த மரத்தினுடைய அடியில போய் உட்கார்ந்து என்ன நினைச்சு நம்ம கேட்கிறோமோ இதை நினைச்சாலே கிடைக்கும். அப்பேற்பட்ட மரம் இப்ப இருக்கா அப்படின்னா இங்க பூலோகத்துல இப்ப இல்லை. தேவதாரு அப்படின்னு அதுக்குதான் போட்டிருக்கு பேரு. என்னது? தேவலோகத்துக்கு தான் அது இருக்கும். தேவ தாரு. இதுல தேவதரு தாரு 2 ஒன்றுதான். எப்படி தாய் தன்னுடைய குழந்தைக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாளா அப்படின்னா, முடிஞ்ச அளவு கண்டிப்பா என்ன பண்ணிடுவான்? வாங்கி கொடுத்துருவான். அதனால இறைவன் தாய்க்கு மேலானவன். தாயிலும் சாலப்பறிந்து அப்படின்னு சொல்லி இறைவனை சொல்றோம். அப்போ பக்தன் என்ன வேண்டினாலும் அவனுக்கு உகந்ததா இருந்தால் வேண்டத்தக்கது அறிவோய்மை வேண்ட பொழுதும் தருவோய்மை. அப்படி வேணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அதுவும் உந்தன் விருப்பம், விருப்பன்றே. ஆக நாம ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று தருது இல்ல செய்தி. நாம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாரு? பாச அடவிற்குள்ளே செல்லாதவர்க்கு அருள் பழுத்தொழுகு தேவதருவே அப்படின்றார். கேட்டதெல்லாம் கொடுப்பவன் யாரு? இறைவன். அப்படிதான் இறைவனை தாய்மானவர் இங்க உருவகப்படுத்துகின்றார். அப்படி அதுக்கு ஏற்ற ஆளா இருக்கணும். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இறைவன் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா,
நம்ம கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட நம்மளை வந்து கொடுத்துறோம், சரணாகதி பண்ணிடுறோம். அதுக்காக ஆரம்பிக்கிற இந்த பாட்டை எடுத்த உடனே வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம். என்னது? அன்றி ஒரு சாதனம். இந்த பாடலில் வந்து இந்த பாடலை படித்தாலோ மனப்பாடம் பண்ணாலும் போதாது, கேட்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும், கேட்டு சிந்தித்து தெளியணும். அப்பேற்பட்ட பாடல் ரொம்ப முக்கியமான பாடல், முதல் பாடல். சொல்றாரு இந்த இடத்துல, ஓதுதல் சிந்தித்தல் தெளிதல் என வந்து என்ன பண்ணணும், மாற வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து, பாட்டை வந்து சும்மா மனப்பாடமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரிக்கா பாடமா கண்ணை மூடிக்கிட்டு மனசு அதில் லயமாகாம அர்த்தம் தெரியாமல் என்ன பண்ண முடியாது. சொல்லலாம், பலன் கிடையாது, பலன் வந்து குறைவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாடலும் அடியாருடைய பாடல்கள் நம்ம வந்து எப்போ பொருளுணர்ந்து சொல்லுகின்றோமோ அப்போதான் நமக்கு வந்து பக்தி உணர்வு மனதில் என்ன ஆகுது, கொஞ்சமாவது அதிகமாகுது, கொஞ்சமாவது வளருது. அந்த பக்தி உணர்வு மேலெழும்ப மேலெழும்ப இறைவனிடத்திலே நம்ம நெருங்கி என்ன பண்ணுறோம், உறவாடுகின்றோம், நெருங்குறோம். பக்தனுக்கும் இறைவனுக்கும் ரொம்ப கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது. தந்தது உன் தன்னை, அப்போ தந்தது உன் தன்னை அப்படின்னா இறைவன் நம்மகிட்ட வந்து அவரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு, நாம தான் நம்மளை ஒப்படைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. கொண்டது என் தன்னை, என்னை ஆட்கொண்டு நீ எடுத்துக்கொண்டாய். யாரை? என்னை. நீ வந்து என்ன பண்ணிட்ட, உன்னை என்னிடத்தில் கொடுத்து விட்டாய். இந்த இணக்கம் பக்தனுக்கும் பகவானுக்கும் இருந்தா பக்தனுக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னா, இறைவனுடைய சாநித்தியம், அவனுடைய புகழ், அவனுடைய பெருமை எல்லாமே அவனுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா உணர்வு பூர்வமாக உயிரோடு கலந்து விடுகிறது. சொல்ற இந்த இடத்துல வாசா கைங்கரியம். கைங்கரியம் அப்படின்னு சொல்லி சொன்ன தொண்டு. என்னது? தொண்டு, சேவை, இதெல்லாம் வந்து சொல்றோம் அந்த லைன்ல. அப்ப இந்த பாடலை வந்து கேட்கணும், கேட்ட பிறகு என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் சிந்திக்கணும். இதில் பாட்டில் என்ன பொருள் சொல்லியிருக்கு, என்ன வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறத சிந்திக்கணும். அப்புறம் சிந்தித்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிய வேண்டும். ஆஹா, இந்த மாதிரி பாடலாயிருக்கு, தெரிய வேண்டும். அதை தெளித்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுடைய உள்ளத்திலே, உடலிலே, உயிரிலே என்ன பண்ணணும் அப்படின்னா உணர்வோடு கலக்க வேண்டும். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னது? இன்ஃபர்மேஷன், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அசிமிலேஷன். கேட்கறதெல்லாம் வந்து முதல்ல காதில் வாங்குறோம், அது கிடையாது, அது வந்து இன்ஃபர்மேஷன். நான் சொல்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு என்னது? இன்ஃபர்மேஷன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணுமா இல்லை மனசுக்குள்ளே வச்சுக்கணும்? மனசுக்குள்ளே வச்சுக்கணும். வச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மயமாக மாறி அமையணுமா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா நாம் வேற இல்லை, அது வேற இல்லை, ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. ரத்தமயமாக மாறிடுச்சு, ரத்தத்தோட ரத்தமாக மாறிடுச்சு. என்னது அப்படின்னா எண்ணம், உணர்வு, செயல், நம்முடைய உடல், பொருள், ஆவி, சிந்தனை, செயல் எல்லாமே பகவானுக்காகவே இருக்க வேண்டும் அப்படின்னு மாறிட்டா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா அசிமிலேஷன். என்னது? அசிமிலேஷன். இந்த மூணு நல்லா இது வந்து பகவத் விஷயத்துக்கு மட்டும் இல்லை, உலக காரியங்களுக்கே இது வேணுங்கிறாங்க. ஒரு காரியத்தை நம்ம முழுமையாக ஆழ்ந்து செஞ்சோம்னா உண்மையிலேயே நமக்கு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன ஆகாது, தெரியக்கூடாது. தெரியாதுங்கிறத விட அடுத்த வார்த்தை என்னது? தெரியக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா வந்து அந்த காரியத்தை செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். தூங்குறீங்க, ஆழ்ந்து தூங்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் நடக்குறது தெரியுமா? ஆமாம், அதுதான் ஆழ்ந்த தூக்கம். அரகுற தூக்கமாக இருந்தால் ஏதோ சின்ன சவுண்டு வந்தாலும் என்ன பண்ணிடுவீங்க? எந்திரிச்சிருவீங்க. கொசு கடிச்சா எந்திரிச்சிருவீங்க, அலாரம் அடித்தா எந்திரிச்சிருவீங்க. 8 மணி நேரம் தூங்கியிருக்கேன், தூங்கினதே எனக்கு தெரியல அப்படின்னா அதுதான் ஆழ்ந்த உறக்கம். அதை விட பல மடங்கு கான்சென்ட்ரேஷன் வேணும். எதில் அப்படின்னா பகவத் விஷயத்தில் சொல்றாரு அந்த இடத்துல. அப்போ சிந்தித்தல் தெளிதல் அப்படிங்கிறது மாறி உயிரோடும் உணர்வோடும் கலக்க வேண்டும். என்னது அப்படின்னா நம்முடைய பக்தி. அப்போ இந்த கற்பக விருட்சத்தை பற்றி சொன்னேன். ஒருத்தன் ஒரு காட்டில் வந்து ஒரு பக்தன் தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருந்தான். அடவி, காடு, காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? போய்கிட்டே இருக்கான்.
போய்கிட்டு இருக்கும்போதே என்னாச்சு, ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்கு அடியில் போய் உட்காந்தான். ரொம்ப காட்டில் நடந்து போன உடனே ரொம்ப டயர்டாக இருந்தான். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சான். உடனே என்ன ஆயிடுச்சு, பக்கத்துலேயே அக்வா மினரல் வாட்டர் வந்துச்சு. குடிச்சிட்டான். என்னடா இது, காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம், நம்ம நினச்ச உடனே ஏதோ ஒரு சக்தி கொடுத்துட்டு போகுதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணான் அப்படின்னா, ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது, சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லன்னா அறுசுவை உணவு உடனே வந்துருச்சு. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுது. அதை பற்றிலாம் சிந்தனை பண்ணலை. தற்பொழுதைக்கு அவனுக்கு என்ன வேணும், வயிறு நிறைய சாப்பிட்டான். நல்லா அறுசுவை உணவு சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அடுத்து என்ன வரும், தூக்கம் வரும். நல்ல இந்த மாதிரி அருமையான காற்று. இப்போ எங்கே இருக்காம, காட்டுக்குள்ளே இருக்கான். அதை மறந்துட்டான். உணவும் உறக்கமும் வந்தால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், இருக்கிற இடத்தையே மறந்துடும். எதையாவது ஒரு கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து இந்த கையையே தலையானையை வச்சு படுத்து தூங்கிடுவோம். முதல்ல நமக்கு தேவை தூக்கம் தானே. அப்புறம் தூங்கும்போது என்னாச்சு, நடந்ததுனால கை காலெலாம் வலிச்சுது, கால்லாம் குடையுது. கால் அமுக்கிறதுக்கு யாராவது ஒரு பணிப்பெண்கள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், நினச்சா உடனே 2 பணிப்பெண்கள் கால் அமுக்கினாங்க. தூங்கிட்டான். நல்லா தூங்கினான். கொஞ்ச நேரம் தூங்கினான். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா, என்னப்பா நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காட்டுக்குள்ளே இருக்கோமோ. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. இருட்டு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஒரு பார்வை ஒரு மனசில் நினைச்சா, ஒரு புலி நம்மளை அடித்தா என்ன ஆகும் நினைச்சா. புலி வந்தது, அடித்து போட்டு போயிடுச்சு, முடிஞ்சது கதை. அப்புறம் தான் குற்றுயிரும் கொலையுமா உயிர் போகிற நேரத்தில் நினச்சான். படுத்துட்டு பார்த்தா மேலே பார்த்தா கற்பக விருட்சம். அடடா, இந்த கற்பக விருட்சத்துக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை நினைக்கிறோமோ, எதை கேட்குறோமோ அதை தான் கேட்கணும். மனசு தாறுமாறாக எதை கேட்டுச்சு நடந்துடும். அதனால தான் இறைவனிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பொறுப்பை கொடுத்துரும். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் பொருள் ஒன்று உண்டெண்ணில் அதுவும் முந்தன். அப்போ எனக்கு தெரியாதுப்பா, நான் கேட்கறது கேட்குறேன், நீ என்ன வேணுமோ கொடு, எனக்கு பொருத்தமானது யாருக்கு தெரியும். அதுதான் அந்த நேரத்தில் நைஸாக நழுவிடும். நம்ம பார்த்து ஏதாவது ரொம்ப ஒன்று கடை ஒன்று கேட்டு என்ன. அதான் ஒரு தாய் ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல் சிவனிடத்தில் குழந்தை வேண்டும் சொல்லி கேட்டு ஆண் குழந்தை வேண்டும் சொன்னோடனே ஆண் குழந்தை பிறந்துச்சான். அது ரொம்ப ரெட்டை வாலாக இருக்குது, ரொம்ப மோசமான பையனாக இருக்கான். மோசமான பையனா என்ன, குறும்பு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ சொன்னாங்களா, சிவனிடத்தில் சிவனே பிறந்த பரவாயில்லன்னு சொல்லி கேட்டால் அவன் ஒரு பூதகணத்தை அடிச்சிருக்கான் அப்படின்னா. அது என்னது, தாயை படாத பாடுபடுத்துது அந்த குழந்தை. அப்படி இறைவனிடத்தில் நம்ம கேட்கவும் தெரியணும், கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பொறுப்பில் அதை என்ன பண்ணிடணும், விட்டுறவும் தெரியும். கற்பதரு கற்பக விருட்சம் அப்படிங்கிறதுக்கு அடியில் இருக்கிறோம் நம்ம. இப்போ எல்லாருமே எங்கே இருக்குது, குற்றாலத்தில் கற்பக விருட்ச ஆசிரமத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். சும்மா 1 hour தானே. அப்புறம் கீழே போன பிறகு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட வேண்டியதுதான். அப்போ எண்ணியதை தரவல்ல கற்பக விருட்சம், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கடவுளிடத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா எல்லாரிடத்திலும் இருக்கின்றது. அகம்புறம் என்பது அதற்கு இல்லை. எது, இறைவனுடைய சாநித்தியத்தில் அகம்புறம் என்பது இல்லை. தேவதாரு தேவதரு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இறைவனுக்கு பக்தன் பகைவன் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. கீழோர் மேலோர் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. அறிவுக்கு எட்டுகிற அனைத்திலும் பகவான் இருக்கின்றார். நிறைபொருளாய் இருக்கின்றார், அனைத்துமாய் இருக்கின்றார், ஆனந்தமாய் இருக்கின்றார். இது எல்லாமே என்னது அப்படின்னா, இதுக்காக சொல்லிக்கிட்டு வர்றேன் அப்படின்னா, இந்த கடைசி 2 வரி, பாசாட அவைக்குள்ளே செல்லாதவர் பொருள் பழுத்தொழுக தேவதருவே பார்க்கவிடம் எங்க ஒரு நீக்கமர என்ற மறைபோர், இந்த 2-4 வரி இருக்கு இல்லையா, அதை நான் முத்தாய்ப்பா சொல்லி அதை விளக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தால் தான் பாடல் நல்லா புரியும். இப்போ எண்ணியதை தரவல்லது எது அப்படின்னா கற்பக விருட்சமாகும். அதற்கு தகுந்த பாத்திரமாக நாம் என்ன பண்ணியாகணும், மாறி அமைய வேண்டும்.
அதுக்கு தான் முதல்ல தொடங்குறாரு, பாஷா கைங்கரியம். சரி, அப்போ நான் என்ன ஆடு? நான் வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எது கீழே உட்காந்து, ஆமாம் கிடைச்சது ரொம்ப மோசமான விளைவாக தான் வந்துருச்சுப்பா. புலி வந்து அடிச்சு போட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு தகுந்தாறு போல நான் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். என்னது? கலியுகத்தில் இருக்கிறதுல ரொம்ப சுலபமான மார்க்கம் பக்தி மார்க்கம் தான். என்ன மார்க்கம்? அந்த பக்தி மார்க்கத்திலையும் என்ன அப்படின்னா தொண்டு புரிதல், சேவை, கைங்கரியம், ஆத்மசாதனம், பழக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ வர்றீங்க, வெறுமனே அந்தர்யோகம் மட்டும் கேட்டுட்டு போகிறதில்ல. ஏதோ உங்களால் முடிஞ்ச காரியத்தை பண்ணுறீங்க, சேவை பண்ணுறீங்க, டைனிங் ஹாலில் பரிமாறுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அவரால் முடிஞ்சதை பண்ணுறீங்க. அப்படி 3 வகையான கைங்கரியம் சொல்லப்படுகிறது. சேவை மனதால் பண்ணலாம், வார்த்தைகளினால் பண்ணலாம், உடம்புனால என்ன பண்ணலாம் கைங்கரியம். அது சொல்றார் இடத்துல, புது செய்து நாள் 6 கண்ணிடர்ந்து அப்ப வல்லே நல்லே தொண்டரோடு கூட்டு கண்டாய். யாரு? இறைவன். தொண்டர்கள் இடத்திலோ நீ வீட்டில் இருப்பது. இறைவன் யார்கிட்ட இருக்காரு? தொண்டர்கள் இடத்துல தான் இருக்காரு, குண்டர்கள் இடத்துல இல்லை, தொண்டர்கள் இடத்துல இருக்காரு. அப்போ வந்து மனதை சுத்தம் செய்து நம்முடைய சாதனத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, மனசு நமக்கு எப்படி இருக்கு? இப்போ கல்மிஷமா இருக்கு, அழுக்கா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 வகையான சேவை செய்யணும். வாச்சிக்க கைங்கரியம், காய்க கைங்கரியம், மனோ கைங்கரியம். 3 விதமான விஷயங்கள் சொல்லுகின்றார். என்னென்ன 3 விஷயம்? உடலினால என்ன செய்யறது? என்ன செய்யலாம்? உடலை வைத்து, சரீரத்தை வைத்து இறைவனுக்கு சேவை செய்யணும், தொண்டு புரியணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கோவிலில் போய் உழவாரம் பண்ணி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? உழவாரம் பண்ணலாம். எத்தனையோ இடங்கள்ல அன்னதானம் நடக்குது, அங்கே போய் என்ன பண்ணலாம்? ஃப்ரீ சர்வீஸ், காசு வாங்காமல் என்ன பண்ணுறது? அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. காசு வாங்கிட்டு பண்ணீங்கன்னா நான் இவ்வளோ எதிர்பார்த்தேன், இவ்வளோ கொடுத்தாங்க, கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் காசு வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணுறீங்கன்னா அதில் எதிர்பார்ப்பே இருக்காது, நிஷ்காமிய கர்மம். இப்படி பல வகையான விஷயங்களில் உடலை நம்ம என்ன பண்ணலாம்? ஈடுபடுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்? கைங்கரியம் பண்ணுறோம். இப்போ இங்கிருந்து திருச்செந்தூருக்கு பாதயாத்திரையாக போகிறோம். நம்ம உடலுக்கு அது வந்து எக்ஸசைஸ் மாதிரி இருந்தாலும் நமக்கு நல்லது, அது பிறருக்கும் என்னதுன்னு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எது? பாதயாத்திரை. எப்படி இருக்கு அந்த பாதயாத்திரை போகிறது? நமக்கும் நல்லா இருக்கு, மற்றவங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கு. நம்மளை பார்த்து 4 பேர் என்ன பண்ணுறாங்க? பரவாயில்ல, இவரே குண்டா இருக்கார், இவரே போகிறார், நம்மளும் என்ன பண்ணலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் போகிறோம். பெரியவங்க எப்படி நடந்து போகிறாங்களோ அந்த மாதிரி தானே சின்னவங்களும் வருவாங்க. இப்போ சொல்கிறாரு, தொண்டும் கைங்கரியம் அப்படிங்கிற வார்த்தை தான் வேற, 2 ஒன்று தான். குற்றேவல் புரிதல் கைங்கரியம் என்று சொல்லப்படுகிறது. குரு இருக்கார், சிஷ்யன் வந்து என்ன பண்ணுறான்? அவருக்கு வந்து என்ன பண்ணுறான்? தொண்டு செய்கின்றான். குருவுக்கு சிஷ்யன் என்ன தொண்டு செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணிமணி துவைச்சி போடுறது, என்ன பணிவிடைகள்லாம் என்னென்ன இருக்குது, அவருக்கு பாடம் எடுக்கிறது, புஸ்தகங்கள்லாம் எடுத்து வைக்கிறது, ஏதோ சின்ன சின்ன காரியங்களில் குருகுல வாழ்க்கையில் என்ன பண்ணுற சிஷ்யன் சேவை பண்ணுறான். அது என்னது அப்படின்னா உடலால் செய்யப்படும் விஷயங்கள். அவருக்கு அந்த காலத்தில் ஃபேன்லாம் கிடையாது, காட்டுக்குள்ளார என்ன பண்ணுறது? குரு வந்து தலையணை கிடையாது. குரு வந்து படுத்திருந்தாருன்னா அவருக்கு கால் அமைக்கி விட்டு விசிறி வச்சு என்ன பண்ணுறது? வீசுறது. இதெல்லாம் குருவுக்கு செய்கின்ற காரியங்கள். நம்ம வீட்டிலே பெரியவங்களுக்கு பேரன் பேத்தி, நம்மளே தாய் தந்தையர்களுக்கு பிறந்திருக்கின்ற மகன் மகள்கள் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப வயசாயிருச்சுன்னா சேவை என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. அப்படி சேவை என்பது நம்முடைய வாழ்க்கையில் பெரியவர்கள் முதல் கொண்டு குரு, மூத்தோர்கள், இவர்கள் எல்லாருக்கும் சேவை செஞ்சு அதில் நமக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாடமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏற்கனவே உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சுருக்காங்களோ இல்லையோ, ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. தாய்க்கு செய்கின்ற சேவை, உற்றார் உறவினர்களுக்கு செய்கின்ற சேவை ரொம்ப புண்ணியத்தை தருகின்றது. அவருடைய மனசு குளிர்ந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் குருவுக்கு செய்கின்ற சேவை தொண்டு கிடையாது, பணிவிடை. அதுக்கு பேர் என்ன? பணிவிடை. பாருங்க, வார்த்தையை நான் மாற்றிக்கிட்டே வரேன்.
கைங்கரியம், தொண்டு, சேவை, இப்போ என்னது பணிவிடை, குற்றேவல். 5வது வார்த்தை, 5 வார்த்தை சொல்லியிருக்கேன். என்னென்ன? சேவை, தொண்டு, கைங்கரியம், குற்றேவல், பணிவிடை. இத்தனை வார்த்தை இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான கான்டெக்ஸ்டுவல் மீனிங் இருக்கு. அப்போ கடவுள் தொண்டு புரிபவன், கடவுளுக்கு தொண்டு புரிபவன், பெரியவர்களுக்கு தொண்டு புரிபவன், கைங்கரியமாகிறது. தாய், தந்தை, குழந்தைகள், மூத்தோர், மக்கள், நோயாளிகளுக்கும் பணிவிடை செய்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய கட்டி என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க. தொண்டு செஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பலனை நம்ம என்ன பண்ணணும், இறைவனுக்கு ஒப்படைச்சிடணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, பலனை எதிர்பார்க்கக்கூடாது. தொண்டு செய்து பலனை என்ன பண்ணணும், எனக்கு வேண்டாம்ப்பா, நிஷ்காமிய கர்மம். பகவத்கீதையிலே பகவான் சொல்றார், மா பலேஷு கதாச்சன அப்படிங்கிறார். பலன்களை எல்லாம் எனக்கு ஒப்படைத்து விடு, உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக அப்படிங்கிறார். சரி, பாடலுக்கு வருவோம். வாச்சா கைங்கரியம். ஆனாலும் நான் இந்த தொண்டு செய்கிற பார்த்தீங்களா, மனதால உடலால. மனதால என்ன தொண்டு செய்கிறோம், உடலால செய்யறதுல நம்ம சொன்னேன். மனதால தொண்டு செய்கிறது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தொந்தரவு பண்ணாம இறைவனுடைய பாடல்களை, இறைவனுடைய மந்திரங்களை, அந்த புராண இதிகாசங்களை ஓதுவித்து இறைவனுடைய புகழை பாடுதலே என்னது அப்படின்னா சேவை. முன்னாடிலாம் அந்த காலத்தில் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் கதா காலக்ஷேபம் பண்ணுவாங்க தெரியுமா. 10 நாளைக்கு நடக்கும், இல்லை 1 மாதத்துக்கு கூட நடக்கும். இப்போ எல்லாமே டிவிலே வந்துடுச்சு. திருச்சி கல்யாணராமன் என்ன பண்ணுறாரு, டிவிலே சொல்லியிருக்காரு, நானும் டிவிலே வர்றேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிவிலே பார்த்துக்கேன். அப்படி கிடையாது. 1 to 1, 1 to all. நேரடியாக பேசும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இந்த கன்செப்ஷன் கரெக்டாக இருக்கும். விஷயங்களை சொல்லும்போது மனசில் அது பதியும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசுறது தான் நல்லது. அந்த காலத்தில் அப்படி நடந்தது. அப்போ அவங்கெல்லாம் அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்களா, சம்பளம் வாங்க மாட்டாங்க. தினம் 2 தேங்காய், ஒரு வளம் பண்ணுவாங்க, பட்டு போர்வை வஸ்திரம் போத்துவாங்க. 1 மாதம் என்ன பண்ணியிருக்காரு, கதா காலக்ஷேபம் பண்ணியிருக்கு. ஏதோ அவருக்கு தேவையான பொருள்களை சில பேர் உண்டியல் வசூல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த கதா காலக்ஷேபத்தில் என்ன பண்ணுவாங்க, உண்டியல் வசூல் பண்ணி அவருக்கு ஏதோ முடிஞ்சதை கொடுப்பாங்க. இவ்வளோதான். இதுவும் என்னது அப்படின்னா சேவை, மனசால சேவை பண்ணுறது. இத்தனை பேர் கேட்குறாங்க கதா காலக்ஷேபம், அத்தனை பேருக்கு மனசு என்ன ஆகுது, ஓரளவுக்காவது என்ன வரும் மனசில், இந்த ஆன்மீக எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள்லாம் என்ன ஆகும், பதியும், கொஞ்சம் மாறி அமையும். இது மனசாலே நடக்குது, வார்த்தையினாலும் நடக்கின்றது. வாச்சா கைங்கரியம். ஆனாலும் இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம், மனோவாயு நிற்கு வண்ணம். என்னது இதில் என்ன சொல்றாருன்னா, நான் உடலாலேயோ மனசாலேயோ எதுவும் பண்ணலை, வாக்கால மட்டும் சும்மா வாயாலே பேசியே நான் என்ன பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன் அப்படிங்கிறது. வாசா கைங்கரியம் அன்றி அப்படிங்கிறது. வார்த்தைகளினால மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதை மட்டும் தான் செஞ்சிருக்கேன், மற்றெல்லாம் எதுவும் செய்யலை. அன்றி ஒரு சாதனம், வேற எந்த சாதனத்தையும் நான் பண்ணலை அப்படிங்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வாய் பேசுவாங்க. என்ன பண்ணுவாங்க, வாய் பேசுவாங்க. அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் ஒன்றும் சொல்லுவாங்க. ஆனால் செயலில் என்ன இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்பேற்பட்ட ஆளாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் சொல்றார். வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம். இறைவா, உனக்கு பாத்திரமாவதற்கு, உன்னை அடைவதற்கு, பக்தி பண்ணுவதற்கு நான் எந்த விதமான சாதனமும் செய்யவில்லை. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வாச்சா கைங்கரியம், பேசுறது மட்டும்தான். என்னது, பேசுறது மட்டும்தான். சில பேர் சொல்லுவாங்க பழகணவங்கிட்ட, நல்லா நீ பேசுறடா, நல்லா ஏமாத்த கற்றுக்கிட்டு இருக்க, ஆனால் செயலில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சொல்றாரு இந்த இடத்துல, வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம்.
இப்போ நம்முடைய முன்னோர்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாறு எடுத்துக்கங்களேன். 63 நாயன்மார்களும் உடலாலோ மனதாலோ வாக்காலோ யாருக்கு சேவை பண்ணியிருக்காங்க? இறைவனுக்கு. நாயன்மாருடைய வரலாறு ஃபுல்லாக அப்படித்தான் இருக்கு. தொண்டு 12 ஆழ்வார்களை எடுத்துக்கிட்டாலுமே எப்படி இருக்கு அப்படின்னா அப்படிதான் இருக்கு. அதுபோல நான் ஏதாவது செஞ்சு ஏதாவது வந்து பண்ணியிருக்கேன்னா அதுவும் இல்லை. மனம், வாக்கு, காயம், இது 3 தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏன் இதை நான் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மனசு வந்து ஈடுபட்டாதான் உடலும் என்னது அதோட சேர்ந்து வரும். வாய் மட்டும் பேசினா என்ன ஆகாதுன்னா மனசு உடலை சேர்ந்து வராது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லப்படுகிறது? திரிகரண சுத்தி. என்ன சுத்தி? சொல்வது, நினைப்பது, நடப்பது 3 எப்படி இருக்கணும்? ஒண்ணா. சொல்வது நினைப்பது ஒன்று, சொல்வது வேறொன்று, நடப்பது அதுக்கு மாறாது. 3 வெவ்வேறமா இருந்துச்சுன்னா இந்த ஆத்ம சாதனத்துக்கு உகந்தது அல்ல. இப்போ 3 விதமான கையங்கரியங்களில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மனசால என்னால் ஒன்றும் செய்ய முடியல, உடலால என்னால் ஒன்றும் செய்ய முடியல, வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம். நான் வேற எந்த சாதனத்தையும் பண்ணவில்லை. அப்போ உண்மையிலே கைங்கரியம் என்பது என்ன அப்படின்னா, நான் தெய்வத்தின் தொண்டன், இறைவனின் தொண்டன். அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா ஹனுமன். யாரு? ஹனுமனுடைய தொண்டு, ராமனுக்கு அவர் செஞ்ச தொண்டு உலகத்திலே யாரும் என்ன பண்ணது கிடையாது, செஞ்சது கிடையாது. சிறந்த உதாரணம். எல்லாமே என்னது அப்படின்னா ராமனுக்காக செய்கின்றேன், ராமனுக்காக செய்கின்றேன். எல்லாமே என்ன காரியம்? ராம காரியம், ராம கைங்கரியம். அணில் ராமனுக்கு என்ன பண்ணுது? தொண்டு செஞ்சுதான் இல்லையா? செஞ்சு. அந்த அணில் செஞ்ச தொண்டை பார்த்துட்டு தான் ராமன் என்ன பண்றாரு? தடவி கொடுக்குறாரு. அதுதான் முதுகுல 3 கோடாக வந்ததாக நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். பொய்யோ உண்மையோ புராணத்தில் வருது. ஒரு பெரிய ஒரு யாகம் நடக்குது, அஸ்வமேத யாகம், இல்லை விஸ்வஜித் யாகம் நடக்குது. அதில் வந்து விளம்பரம் போட்டிருக்காங்க. பணம் கொடுப்பவர்கள் பணமாகவும், பொருள் கொடுப்பவர்கள் பொருளாகவும், உடல் உழைப்பை உடல் மூலம் அவர்கள் சேவை செய்ய வருபவர்கள் சேவை மூலமாகவும், அல்லது 4 பேரிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி 4 பேரை அழைத்து வருவதற்கு வாக்கால் செய்கின்ற சேவையும் எதிர்பார்க்கப்படுகிறது, வரவேற்கப்படுகிறது போட்டிருக்காங்க கேரளாவில். உங்களால் முடிஞ்சது போய் பிரச்சாரம் பண்ணுங்க. என்ன பண்றது? பிரச்சாரம் பண்றது. வாங்க, அந்த விஷயத்தை, நல்ல விஷயம் நடக்குது, வாங்க கூட்டிட்டு வர்றோம். அதுவும் ஒரு சேவை தான். அப்ப நான் தெய்வத்தின் தொண்டன், பக்தன், இறைவனுடைய காரியம் நடைபெறுகிறது என்று நினைத்து கைங்கரியம் செய்து பலனை எதிர்பாராமல் அந்த தொண்டிலிருந்து மாறாமல் இருப்பது, அதுதான் உண்மையான தொண்டு. நல்லா இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சு, இறைவனை தெய்வத்தின் மீது பக்தி வைத்து தொண்டு செய்து கைங்கரியம் செய்து பலனை எதிர்பாராது, அதில் ஏதாவது சிக்கல் வந்தாலும் அதை விட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் முடிச்சது தான் போவேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஜந்தர் மந்தர் விட்டுருங்க. அப்போ உடலின் மூலம் செய்வது கடின உழைப்பு, உழவாரப்பணி தெய்வத்தொண்டு அடியார் தொண்டு செய்வது காய கைங்கரியம், காயிக கைங்கரியம். என்ன கைங்கரியம்? காயிக்க அப்படின்னா உடல், மனோ கைங்கரியம், வாச்சிக கைங்கரியம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவான், கூட்டத்திலே இருப்பான், இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவான், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி வாயால் மட்டும் பேசிட்டு போடுவான். 3 கேட்டகரியில் நான் யாருன்னா 3வது கேட்டகரி நான் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சது. வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம், மனோவாயு நிற்கு வண்ணம். பல நேரங்களில் பாசாங்கு செய்து போலியாக நான் வந்து சேவை செய்வது போல வாயாலே பேசிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அது மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் நான் அப்படி இருக்கேன், மனிதனுடைய இயல்பு அப்படி இருக்கு, அது கடைப்பட்டது என்னது இருக்கிறதுலே அது என்னது அப்படின்னா ரொம்ப கடைசியான, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது தவிர மனம் வாக்கால் நான் எதையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி தாய்மானவர் சொல்றாரு. இது அந்த பாடலுடைய முதல் வரி. வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம். அடுத்த சாதனம் பாருங்க, மனோவாயு நிற்கும் வண்ணம். என்ன சாதனம்? மனோவாயு நிற்கும் வண்ணம் அப்படின்னா சாதனத்தில் முதிர்ந்து வரும் அளவு மனம் என்ன பண்ணுது? அமைதி பெறுகிறது.
சாதனத்தில் நம்ம ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகிறோம் அப்படின்னா மனசு அமைதியாகிடும். இந்த மனசு அமைதியாகும் போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய மூச்சு காற்றும் என்ன ஆகுது, ஓரளவுக்கு சீராகிடுது. கோபப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மூச்சு காற்று என்ன ஆகுது, வேகமாக மேலே கீழே இழுக்குது. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அஷ்டாங்க யோகத்திலே ஏமம் நேமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி 8 படி இருக்கு. ஏமம் நேமம் ஆசனம்லாம் கரெக்டாக அது வரைக்கும் விட்டுருங்க. பிராணாயாமம் நடக்குது. பிராணாயாமத்தில் என்ன பண்ணுறோம், மூச்சு ஒரு பக்கம் இழுக்கிறோம், ஒரு பக்கம் விடுறோம். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா மனது அமைதி பெறுகிறது, உடலும் என்ன ஆகுது அப்படின்னா லேசாயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிராணன், மூச்சு, புத்தி, மனசு, உடல், இந்த 5த்துக்கும் சம்பந்தம் இருக்கு. பிராணன் சீராக இயங்கினால் மனது அமைதியாகுது, மனது அமைதியாகுனா உடல் என்ன ஆகுதுன்னா லகுவாகிறது. உடல் அதே மாதிரி மாறுது சொல்றாரு இந்த இடத்துல. அதன் பலன் என்ன அப்படின்னா சுவாசத்தின் போக்கு வரவில் என்னது சீரான விஷயம் தெளிவுபடுகிறது. சுவாசம் சீராக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா தியானம் சீக்கிரமாக பண்ணலாம், பிராணாயாமம் தியானமும் சீக்கிரமாக பண்ணலாம், பிரத்யாகாரம் சீக்கிரமாக நமக்கு வந்து அமையும். அதனால தியானம் கை கொடுக்கிறது, சமாதியும் என்னது கை கொடுக்கிறது. எப்பொழுது அப்படின்னா இந்த மூச்சு காற்று சுவாச காற்று இருக்குல்ல, அது சீராக அமைய வேண்டும். அதாவது நான் வந்து பயிற்சி பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. மனோவாயு நிற்கும் வண்ணம் வாலாயமாகவும் பழகியறியே. வாலாயமாகவும் அப்படின்னா தொடர்ந்து நான் என்ன பண்றது இல்லை, பயிற்சி பண்ணலை, கன்சிஸ்டன்சி இல்லை. என்ன பண்ணல, கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும். டாக்டர் சுகர் இருக்கு வாக்கிங் போகணும்னு சொல்கிறாரு அப்படின்னா சரி ரைட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 10 நாளைக்கு போகிறாங்க வாக்கிங். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, பழையபடியா நின்று போயிடுது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலாக பேசாமல் 2 மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னா சுகர் என்ன ஆகுது, குறைஞ்சிடுது. வாக்கிங் எதுக்கு போகணும். அதுக்கு மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது சுகர் ஏன் வாக்கிங் போகலன்னு கேட்டால் சார் இடமே இல்லை சார், நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். எங்கே இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில். மொட்டை மாடியில் போக வேண்டியதானே, மொட்டை மாடியே கிடையாது சார், எங்களுக்கு மேலே என்ன இருக்குது, வீடு இருக்குது, இன்னொரு வீடு தான் இருக்குது. வாலாயமாகவும் பழகிய எதையுமே நான் தொடர்ந்து செய்யவில்லை. என்ன மாதிரி நம்மளை மாதிரி வச்சுக்கோம், தொடர்ந்து செய்ய முடியவில்லை. வாலாயமாகவும் பழகியறியே. அப்போ வந்து வாயு அதாவது பிராணன், மூச்சு, அப்புறம் மனதிற்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. கோபம், பொறாமை, காமம், விஷனம், கவலை இதெல்லாம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனசு மூச்சு என்ன ஆகுது, ஸ்பீடாக. கவலை கவலை இருந்தால் தூக்கம் வந்துடும். கவலை வந்தால் என்ன பண்ணிடும், கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு போயிடும், அவ்வளோதான், பாதி உயிர் போயிடும், மூச்சு நின்றுமா சொல்லிட்டாரு. நிற்கிற மாதிரி தான், நிற்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் மகிழ்ச்சி, அன்பு, ஆரவாரம், சந்தோஷம்லாம் வந்தால் மன மூச்சு எப்படி இருக்கு, அதுலேயும் ஒரு ஆட்டம் ஆடுது, அதுலேயும் மூச்சு அதிகமாக வாங்குது. அப்போது எக்ஸ்ட்ரீம் லெவல், அதிகமான சந்தோஷத்துக்கு போயிடக்கூடாது, அதிகமான துக்கத்துக்கு போயிடக்கூடாது, நார்மலாக இருக்கணும். அப்படின்னா அந்த நிலை என்ன நிலை அப்படின்னா அது இறைவனை நீ நினைக்கும் போது தான் கிடைக்கும். குற்றாலத்துக்கு வந்துருக்கீங்க, 10 நாள் இருக்கிறீங்க அப்படின்னா கிளைமேட்டு நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, குளிக்கிற இடம் இருக்குன்னா மனசு எப்படி இருக்கு, சமநிலையில் இல்லை, சமநிலைக்கு கீழே போயிடுது. நல்லா வந்து ஹாயாக ஆனந்தமாக இருக்குது. நான் சொல்லலை, ஆனந்தமாக இருக்குது, நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த ஆனந்தத்துக்கு என்னென்னலாம் வேர்டு இருக்க சப்ளை பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தூக்கம் வருது, உடம்புல வலியெல்லாம் போயிடுச்சு, என்ன அப்புறம் கவலை இல்லை, என்ன இல்லை, கவலை இல்லை, படுத்த உடனே என்ன வருது, தூக்கம் வருது. இதெல்லாம் என்னது, ஆனந்தத்தினுடைய சப்டிவிஷன் வச்சுக்க. அப்போ இடம், சூழ்நிலை, பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்நியமாக யாராவது இருக்காங்களா, என்ன சண்டை போடுற ஆள் யாரா இருக்காங்களா, உங்களுக்கு ஆள் யாரா இருக்காங்களா, கிடையாது. நீங்கள் தூங்குற மாதிரி இருந்தால் அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிடுறாங்க.
ஒன்று அவங்க தூக்கினாங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிடுறீங்க, தூங்கிடுறீங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நம்மளுடைய சூழ்நிலையும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு நடக்குமா, ஒரு வருஷத்துக்கு நடக்குமா அந்த யோகம்? ஆஹா, அது முடியாது. 45 நாள் ஓடுறதுக்கே பகீரத பிரயத்தமா. அதான் சொல்றாரு, ரொம்ப நாளைக்கு எதுவுமே நம்ம செய்யறது இல்லையா, நம்மளால செய்ய முடியல. என்னன்னா வாலாயமாகவும் பழகிறீர்கள். வாலாயம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு, லைஃப் டைம் ரெண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்ன, ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று தூங்குறது. இது ரெண்டு மட்டும் லைஃப் டைமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. யாராலையும் நிப்பாட்டவும் முடியாது, நிப்பாட்டவும் கூட. அது சொல்றாரு அந்த இடத்துல, மனோவாயு நிற்கும் வண்ணம். நிற்கும் அப்படின்னா நிலைச்சு நிற்க முடியல என்னால். என்ன அப்படின்னா தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு யோகா, பிராணாயாமம், ஆசனம், ஜபம், தியானம் இதெல்லாம் பண்ண முடிஞ்சு ஒரு 10 நாள் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நின்று போச்சு. நாட் ஓன்லி மனோவாயு, எவ்ரிதிங் இன் த லைஃப். என்ன சொல்ல வராரு தாய்மானவர்னா, நீ செய்கின்ற நல்ல காரியம் உன்னுடைய கேரக்டராகவே மாறிடணும், உன்னுடைய இயல்பாகவே மாறிடணும். என்ன ஏது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன பண்ணிக்கணும், அந்த டயத்துக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னா அது வரமாட்டேங்குது. என்ன பண்ண மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. ஆனால் தேவையில்லாதெல்லாம் பண்ணுற, கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு. டைனிங் ஹாலில் போனால் செல்ஃபோன், பஸ்ஸில் போனால் செல்ஃபோன், கோவிலில் போனாலும் செல்ஃபோன். அது இல்லாத இடமே. சொன்ன உடனே யாரும் கூப்பிடுறாங்க, எங்கிருந்து அடிக்குதுன்னு தெரியல, காலையிலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. வாலாயமாகவும் பழகியறையே சொல்றாரு. இப்போ 2வது லைன் பாருங்க. வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம், மனோவாயும் இருக்கு வண்ணம். பிராணாயாமமும் பண்ணல, பிரத்யாகாரமும் பண்ணல, தியானமும் பண்ணல, ஜபமும் பண்ணல, நிமிர்ந்து உட்காரவே முடியல. என்னால என்ன பண்ண முடியல, நிமிர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார முடியல. பின்னாடி கை வச்சு சாயம் சொல்லுது, செவத்தை பார்க்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் போய்கிட்டே இருக்கு உடம்பு. 1 hour நம்மளால் கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. உடம்பையே கட்டுப்படுத்த முடியல, மனசை கட்டுப்படுத்த முடியல. அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. மனோ வாலாயமாகவும் பழகியதே. அப்புறம் என்ன, துரு மார்க்கத்தின் எச்சை போல. ஒன்று மனசை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா மூச்சை கட்டுப்படுத்தணும். மூச்சை கட்டுப்படுத்தினா மனசு கட்டுப்பாட்டுக்கு வரும், மனசு கட்டுப்பாட்டுக்கு வந்தால் உடல் கட்டுப்பாட்டுக்கு வரும். இது எல்லாமே பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இருப்பதெல்லாம் என்னது அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்கு. நம்மளை கட்டுப்படுத்துறது வேற ஆள் கட்டுப்படுத்தணுமா, இல்லை நம்ம கட்டுப்படுத்தணுமா? நம்மளை நாமளே கட்டுப்படுத்த முடியாத போது வேற ஆள் கட்டுப்படுத்தினா கட்டுப்பாட்டுக்கு வருவோமா? வரமாட்டோம், ரொம்ப கஷ்டம். அப்ப நல்ல விஷயங்களில், ஆத்ம விஷயங்களில் ஈடுபடும் பொழுது மூச்சு தானாகவே, பிராணம் தானாகவே என்ன பண்ணுது, கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. பிராணாயாமத்தை சில பேர் என்ன பண்றாங்க, மனசை அடக்காமே மொம்படியா அவனுக்கு அடக்கிறது. பிராணனை விட சூக்ஷ்மமானது என்னது, மனசு. மனசை விட சூக்ஷ்மமானது புத்தி, புத்தியை விட சூக்ஷ்மமானது ஆத்மா. சொல்றாரு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு, இந்திரியேபியக பரம் மனக மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகான் பரக அப்படிங்கிறார். உடலை காட்டிலும் இந்திரியங்கள் பெரியது, இந்திரியத்தை காட்டிலும் மனசு பெரியது, மனசை காட்டிலும் புத்தி பெரியது. புத்திக்கும் அந்தராத்மாவாக இருப்பது என்ன, ஆத்மா அல்லது இறைவன். ஆரம்ப நிலையிலே நமக்கு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்திரியேபியக பரம் மனக. உடலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. உடலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பிராணனை என்ன பண்ணணும், சீர் பண்ணணும். அது சொல்றாரு இந்த இடத்துல, பிராணாயாமத்தை மனதை அடக்காமல் சித்தியாகாது. இப்போ நீராவி எந்திரம் இருக்கு, நீராவி எந்திரம், குக்கர் இருக்கு, குக்கர்ல சாதம் வைக்கிறோம். ப்ரெஷர் ஃபுல்லாக வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதிக ப்ரெஷர் என்ன ஆயிடுது, விசில் வழியாக வெளியில் போயிடுது. போகலைன்னா என்ன ஆயிடும், வெடிச்சிடும். அந்த மாதிரி தான் நமக்கு ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா என்ன ஆயிடுது, போயிடும், முடிஞ்சு. நார்மல் ப்ரெஷர் இருந்தால் தான் நல்லது. அந்த நார்மல் மனசு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா
ஞாபக மறதி, மண்டை இடி, நரம்பு தளர்ச்சி, இதெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக பிராணாயாமம் பண்ணோம்னா என்ன வேலை வந்துடும். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மனசை லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டை கொண்டு வந்து உட்கார முடிஞ்சா உட்காரணும், இல்லைன்னா எந்திரிச்சு என்ன பண்ணிடுற, செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடணும். ஏன்னா மனசு அது ஒரு மிஷின் மாதிரி போட்டு நம்ம போட்டு படுத்தணும் அப்படின்னா சிக்கலாக இருக்கும். அதுதான் இந்த காலத்து பிள்ளைங்களில் ஒன்று கண்ணை வீட்டில் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், நான் இதை படிக்க மாட்டாங்க தான் அவ்வளோதான் விட்டுறணும். வேறு ஏதாவது தொந்தரவு பண்ணோம்னா காணாம போயிடுறான். சூசைட் பண்ணிக்கிறான். இல்லை செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கே போகிறேங்கிறான். அதில் தான் படிப்பேங்கிறான். அப்படி ஆகி போச்சு நிலைமை. குழந்தையே 2 வயசு குழந்தைய செல்ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுது, பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. அப்படி ஆயிடுச்சு. மனசு என்ன ஆயிடுச்சு, கெட்டு போச்சு. சொல்றாரு இந்த இடத்துல, மனது ஒழுங்குபட வாயு பிராணன் மனது சீராகிறது. மனது அடங்கவில்லை என்றால் மனோவாயு நிற்கும் வண்ணம் அது என்ன பண்ணாது, ஒன்றும் நடக்காது. அதனால்தான் தாய்மானவரே பாடுறார், அந்த கரணம் அடங்க துறப்பதுவே நன்று, எந்த துறவிடம் நன்று எந்த பராபரமே. சினமறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் கற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயின் பராபரமே அப்படிங்கிறார். அந்த வாய் தான் இங்க சொல்லுது, வாசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம். வாய்க்கு 2 விஷயம் இருக்கு, ஒன்று பேச்சு, இன்னொன்று உணவு. ரெண்டுமே என்ன பண்ண மாட்டேங்குது, கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்குது. நாக்கையும் கட்டுப்படுத்த முடியல, நாக்குக்கு உண்டான அதிபதி அக்னியே என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ ஹாபிச்சுவல் ரொட்டீன் கஸ்டமைசேஷன் என்ன பண்றது இல்லை, நம்ம பண்றதே கிடையாது. நித்திய நைமித்திக தினசரி நடைமுறை பழகியறியே நெடுங்காலமாக இடையராது ஊக்கத்துடன் இடைவிடாத சாதனை நான் செய்யவில்லை. லைஃப் ஸ்டைலே சரியில்லை அப்படிங்கிறார். என்ன ஸ்டைல் சரியில்லை? இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நம்ம 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். எங்க அந்த நேரத்தில் சரி, வீட்டுக்கு போனாங்க கால் வைக்கிறாங்க. 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. இப்போ குழந்தைங்க எந்திரிக்கிறா, பிள்ளைங்களாம் எந்திரிக்கிறா இல்லைங்க, அப்படி ஆயிடுது. இந்த நேரத்தில் இந்த வேலை இது அப்படின்னு சொல்லி ஒரு உணவு பழக்கத்திலிருந்து எல்லா பழக்கமும் அந்த காலத்தில் இருந்தது. இதெல்லாம் தலைகளாக என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு சாப்பிட வேண்டியது. அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, அதுக்கு பேர் பிரஞ்சு. லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்ந்தா பிரஞ்சு. நிஜமாக தான் நீங்கள் டிக்ஷனரியில் போய் தேடி பாருங்கள், வாட் இஸ் மீனிங் ஃபார் பிரஞ்ச் போனீங்கன்னா வந்துடும். கூகுளில் போய் தேடி பாருங்கள், பிரஞ்ச் அப்படின்னு போடுங்க. பாதி பிரேக்ஃபாஸ்ட்டு பாதி லஞ்சு ரெண்டுத்தையும் சேர்த்தா பிரஞ்சு. மத்தியானம் லஞ்சு அப்போ 4 மணிக்கு, நைட்டு டின்னரு 11 மணிக்கு. அப்போ நம்ம வாழற வாழ்க்கை என்னங்க? பிசாசு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பேய் வாழ்க்கை. அது சொல்றாரு இந்த இடத்துல, பேய்க்குணம் அறிந்த இந்த நாய்க்கு ஒரு வழிபெரிய பேரின்ப நெற்றை அருள்வாய். நான் சொல்லலை, நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. தாய்மானவர் தான் சொல்றாரு. பேய் நாயின்னு யாரை சொல்றாரு? அவரை சொல்லலைங்க, நம்மளுடைய வாழ்க்கை வாழறத பார்த்து சொல்றாரு. பேய்க்குணம் அறிந்த இந்த நாய்க்கும் ஒரு வழிபெரிய பேரின்ப நெற்றை அருள்வாய். நான் தான் உங்களை பேய்ன்னு சொல்ல நீங்க தப்பா நினைக்கூடாது. தயவுசெய்து தாய்மானவர் சொல்றத நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் தான் பண்றேன். சாமி நம்மளை எல்லாம் நாய் பேய்ன்னு சொல்லாது. தாய்மானவர் வந்து தன்னை நாய் பேய் சொல்றதுக்கு பதிலாக அதையும் சொல்லிக்கிட்டு அந்த ஆத்ம சாதனை செய்யாதவர்களையும் சொல்றாரு. ஒரு குட்டுறாரு, வாங்கிக்க ஆச்சார் மாதிரி. சரி, முதல்ல வாச்சா கைங்கிறதே அன்றி ஒரு சாதனம். வாயில பேசுறதை தவிர வேற எதுவும் பண்ணலை. மனோவாயு நிற்கு வண்ணம் அதையும் பண்ணலை. அடுத்தது என்னடா அப்படின்னா, துறவு மார்க்கத்தின் எச்சை போல என்னது இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்றது இல்லையா, நெடுங்காலமாக இடையராது நித்தியமாக தினசரியாக இடைவிடாது நம்ம என்ன பண்றதில்லை, செய்து பழகுவதில்லை.
நமக்கு ஏற்ற விஷயங்களை, நமக்கு சுலபமான விஷயங்களை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். இது என்ன நியாயம்? இப்போ நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், வாங்க முன்னாடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். எல்லாரும் வந்துட்டீங்க. கூப்பிடலாம் என்ன பண்ணுவீங்க? சாமி ஃப்ரீயாக கூப்பிட்டாரு, அவர் பாட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு, 1 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்து நம்ம பாட்டு நமக்கு தண்ணி பின்னாடி உட்காந்துக்கிட்டு காலை அடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா அது எப்படி அர்த்தம்? என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நான் தான் என்ன பண்ணியாங்க, முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க, முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க. அதில் 2 அர்த்தம் இருக்கு. நீங்கள் தூங்கினாலும் தூங்குங்க, ஏன் எதிர்க்க தூங்குங்க, நான் உங்களை தூங்க விட்டா தானே. நான் சொல்றாரு இந்த இடத்துல இடைவிடாத சாதனைங்கிறது மனிதன் இடத்துல என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. அப்ப சொல்றாரு ஆசா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம், வேற எதையும் நான் பண்ணல. வாயில பேசுறதோட சரி, மனோவாயு நிற்க வண்ணம் பிராணாயாமமும் பண்ணல, அஷ்டாங்க யோகமும் பண்ணல, விட்டேன். அடுத்து சொல்றாரு துறவு மார்க்கத்தின் எச்சை போல வாலாயமாகவும் பழகி அறிய. அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பழகி அறிய. ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஒரு மாணவனை கல்லூரியில், எங்கள் கல்லூரியில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தான். இந்த சின்ன கதையை மட்டும் கேட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து உனக்கு என்னடா இன்ட்ரெஸ்ட்னு கேட்டேன். மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டுமா, சரின்னு சொல்லி பஜனை குரூப்பில் சேர்த்து விட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு அது பிடிக்கலன்னு சொல்லி வந்துட்டு என்ன பண்ணாங்க, என்ன வேறு இதெல்லாம் சேர்த்து விடுங்க அப்படின்னு. சரி வேறு என்ன ஜிம்னாஸ்டிக்ஸில் சேர்றேன், சரி சேர்த்துரு அப்படின்னு. அதுலேயும் சேர்த்து விட்டோம். அதுலேருந்து 2 மாதம் கழிச்சு என்ன பண்ணால் திரும்பி வந்துட்டாங்க, எனக்கு பிடிக்கல, உடம்பெல்லாம் வலிக்குது. சரி வேறு என்ன அப்படின்னு, நான் சர்விங் பண்ணுறேன் டைனிங் ஹாலில் போய், அதுக்கு ஒரு தனியாக குரூப் வச்சுருக்கோம், அங்கே போய் பண்ணுறேன். அதில் ஒரு 2 மாதம் போனாங்க. அப்புறம் அதுலேயும் வந்து முடியல, ஏன்னா குனிஞ்சு பண்ண வேண்டியிருக்கு, வெயிட்டு தூக்க வேண்டியிருக்கு. சரி ஸ்போர்ட்ஸில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பால் பேட்மிண்டன் விளையாடு, இல்லைன்னா ஃபுட்பால், அதில் போய் இப்படியே 1 வருஷத்தில் 7 ஈவெண்ட்டு 8 ஈவெண்ட்டு கலந்துக்கிட்டான். கடைசியில் வந்து ஆனுவல் டே வந்தது. ஆனுவல் டேயில் நாடகத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறேன். எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இதை வந்து ஒழுங்காக பண்ணாமல் திடீர்னு ஆனுவல் டே ட்ராமா ஸ்டேஜில் வந்து எனக்கு பிடிக்கலன்னு போயிட்டேன். நான் கேட்டேன், உனக்கு என்ன கேரக்டர் வேணும்னு கேட்டேன். மெயின் கேரக்டர் வேணும் எனக்கு. என்ன கேரக்டர்? துரியோதன கேரக்டர். ஐயா அதெல்லாம் வேண்டாம், அந்த துரியோதனனுடைய அரசவையில் காவலாளியாக வந்து நிற்க வேண்டிய 2 பேர், அதில் நீ நில்லு அப்படின்னு. என்னங்க சாமி நீங்கள் அதை போய் கொடுக்குறீங்க, எனக்கு துரியோதன கேரக்டர் தான். இனி பாதியிலே போயிட்டேன்னா இப்போ துரியோதனை வேற எங்கே நான் போகிறேன்னு கேட்டேன். அப்புறம் யோசனை, சரி காவலாளியாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் காவலாளியாகவே நடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் என்ன பண்ணிட்டேன். அப்போ என்ன இல்லைன்னா கன்சிஸ்டன்சி, எதுலேயுமே தொடர்ந்து படிக்கல, தொடர்ந்து பயிற்சி பண்ணலாம். அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டாங்க, இப்படிலாம் இருக்கிறான்றதுக்காக உங்கள் காலேஜில் கொண்டு வந்து விட்டேன், இங்கேயே உங்களாலே முடியலையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. எங்களால் முடியுமா, அவன் இருந்தால் தானே, அவன் தான் போகிறேங்கிறானே, இன்னும் 2 வருஷத்தில் இருக்க டைம் இருக்குல்ல அப்படின்னா. சரி இல்லை சாமி இனிமேல் இருக்க முடியாது, அவன் முடியலங்கிறான், விட்டுருங்க. நாங்கள் விட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு. பாலாயமாகவும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ஒன்றுத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆற்றுல ஒரு கால், 100ல் ஒரு கால், சேத்துல ஒரு கால் இல்லை. எதெல்லாம் போனோமோ அங்கங்கே போய் கையை காலை வச்சுக்கிட்டு இதையுமே உருப்படியாக என்ன பண்ணுறதில்ல, பண்ணுறதில்ல. அதுபோல அடுத்த வரி சொல்றாரு, துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுசாரியாய் விவகரிப்பே. கடைசியில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, துறவு மார்க்கத்தில் போயிடலாம் வந்தேன். என்ன மார்க்கம்? ஏன் கேட்டீங்கன்னா, பெரிய சாப்பாடு கிடைக்கும், வேலை பார்க்க வேண்டியது, துணிமணி கிடைக்கும், காரு கிடைக்கும், என்ன அங்கங்கே கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு போகலாம், அப்புறம் அடியும் கிடைக்கும். எங்கனாவது கூட்டத்தில் போனால் என்ன கிடைக்கும், அடி உத கிடைக்கும். என்ன சாமி இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன். வாசா கைங்கிறதே மற்ற ஒரு சாதனம், மனோவாயு நிற்கு வண்ணம் வாலாயமாக பழகியதையும் துறவு மார்க்கத்தை நிச்சயம் போல. சிறு வயதிலிருந்து என்னன்னா, ஒவ்வொரு பொருளிலும் உறவு, இதில் வந்து உடைமை, நமக்கு என்ன இடத்துலாம் பற்றுதல் இருக்குன்னு சொல்கிறார். உறவுகளில் பற்று, உடைமைகளில் பற்று, உலகத்தில் பற்று, உணவில் பற்று, உலகத்தில் பற்று, மொத்தமாக சேர்த்து சொல்லிட்டு 5. உலகத்தில் மேலே என்ன இருக்குது நமக்கு? உலகப்பற்று. உணவில் பற்று, சாப்பாட்டில் பெரிய பற்று. உலகத்தில் உறக்கத்தில் பற்று, உறவுகளில் பற்று,
உடைமைகளில் பற்று. நான் சொல்கிறதெல்லாம் க்ளீனாக சொல்லிக்கிட்டே வரேன். எதையாவது ஒன்றாவது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 1000 ரூபா தரேன். முதல் பற்று என்ன? உலகப்பற்று. அப்புறம் உணவு பற்று, உறக்கத்தில் பற்று. அப்புறம் என்ன? உடல் பற்று, உடைமைகளில் பற்று. பொருளை வச்சுட்டு இருக்கோம், நிறைய பொருள் இருக்கு. உறவுகளுக்கு பற்று. கடைசியில் பற்று 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 பற்று. கடல்ல தான் நிற்கலாம். அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. அப்போ அதில் என்ன பற்று நீங்கி எப்படி வர்றது அப்படின்னா, உலகப்பற்றை தெய்வப்பற்றாக மாற்று. அந்த தெய்வப்பற்றாக மாற்றுறதுக்கு தான் துறவு பாதைக்கு நம்ம போகிறோம். ஆனால் துறவு மார்க்கத்தில் சொல்றாரு இந்த இடத்துல, துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேசானுசாரியாய் விவகரிப்பேன் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டேன் 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 சொல்லிக்கிட்டே என்ன பண்ணியிருப்பானா, வச்சுக்கிட்டு இருப்பான். அதான் நேச அனுசாரியாய் விவகரிப்பேன். உங்களுக்கு உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி என்கிட்ட வச்சு விட்டுட்டேங்க. நான் அதில் ஒன்றும் என்கிட்ட கிடையாது. சம்பாரிச்சதெல்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ ஆசிரமத்தில் இருக்க வேண்டியது தானே, ஏன் போகிற வீட்டுக்கு சொல்றாரு. நேசானுசாரியாய் விவகரிப்பேன். எப்பொழுதுனா துறவு மார்க்கத்தின் இச்சை போல. துறவு மார்க்கத்தில் எனக்கு இஷ்டம் இருக்கு இஷ்டம் இருக்கு இஷ்டம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. ஆனால் துறவு மார்க்கத்துக்கு என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். இது யாரை ஏமாத்துற வேலை? ஊரை ஏமாத்துற வேலை. என்ன வேலை? ஒன்றும் வீட்டில் இருக்கு, இல்லைன்னா என்ன பண்ற, வீட்டை விட்டுட்டு வா. அந்த காலத்தில் காசிக்கு போகிறேன்னு சொல்லி உங்களுடைய பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு பையன் மாட்டிக்கிட்டு கொடை எடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பிடுவோம். இப்போ யாருன்னா கிளம்ப சொல்லுங்க, ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டு தான் போவோம். இங்கிருந்தே நாட்டோட செட்டியார் படத்துக்கு ஃபோன் பண்ணி இட்லி கிடைக்குமா, சவுத் இண்டியன் மீல்ஸ் கிடைக்குமா கேட்டுக்கிட்டு அதையும் புக் பண்ணிட்டு தான் இங்கிருந்து காசிக்கே போகிறது. நீ காசிக்கு போனான்னா போவாட்டே. துறவு மார்க்கத்தின் இச்சை போல இருக்கிற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறைக்கு என்ன ஆகாது, வராது. துறவு மார்க்கத்தின் இச்சை போல நேச அனுசாரியா, நைசா, போலியா, டெக்னிக்கலா பேசுறது. நேசானுசாரியா விவகரிப்பேன். என்ன பண்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் பண்ணுவேன், போலியா தான் பண்றேன், என் மனசு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இது மேல இருக்கிற 3 வரி இப்போ என்ன பண்ணிருக்கோம், விவகரிப்பேன், அந்த நினைவையும் மறந்த போது நித்திரை கொள்வேன். அப்போ அந்த நினைப்பு அப்பப்போ போயிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் என்ன ஆயிரும், எனக்கு ஒன்றும் சொல்லல. நம்ம அந்த யோகத்தை தான் சொல்றாரு தாய்மார்கள். நேசாக சாதையை விவகரிப்பேன், அந்த நினைவையும் மறந்த. துறவு மார்க்கத்தை பற்றி நினைவு மறந்து போனா வேற ஏதாவது இறைவனை பற்றி நினைப்பேனா, அது கிடையாது. உடனே எனக்கு என்ன வந்துருது, தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வருது, கொட்டாயம். நேசான சாதையை விவகரிப்பேன், அந்த நினைவையும் மறந்த போது நித்திரை கொள்வேன். அப்புறம் என்ன, தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்த எண்ணுவேன். அதுக்குள்ளார வயசாயிருச்சு. என்ன வயசு இப்போ 72. என்னாச்சு 70 என்ன அப்படின்னா, தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயர்வேன். ஓ டேக் ஆஃப், இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டாரு. பைபாஸ் பண்ணியாச்சு. இல்லை பைபாஸ் பண்ண முடியல, 5 பிளாக் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, மருந்து மாத்திரை தரேன், பிளாக்கை கரைங்க கொடுத்துருவாங்க. உடனே நமக்கு என்ன வந்துடும், பயம். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இருக்கணும்னு தெரியாது. டப்பாவை திறந்தா 25 மாத்திரை இருக்கு, அது சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் சொல்லி யார் சொல்லியிருக்கா, சொல்லிட்டாரு. வேலைக்கு எத்தனை மாத்திரை, 8 மாத்திரை, 8 3 24, ஒன்று தான் குறைஞ்சிருக்கு. சுகருக்கு ஒன்று, ப்ரெஷருக்கு ஒன்று, முட்டி வலி கொண்டு, தலைவலி கொண்டு, இருமல் கொண்டு, சளி கொண்டு, ஜீரணமாகிறதுக்கு டைஜெட் ஒன்று, அப்புறம் என்ன நியூரோமியல் 4 ஒன்று, மெட்ஃபார்மின் ஒன்று. நான் சொல்கிறதெல்லாம் என்கிட்டே வாங்க, இல்லை நீங்கள் சாப்பிட்றது தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு போதா அன்னைக்கு வருதா தெரியாத பயந்துக்கிட்டு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கும். அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே.
தூக்கத்துக்கு போகணும். அப்படி போட்டாலுமே கடைசியில் டாக்டர் என்ன சொல்றாரு, இதுக்கு மேலே தூக்கம் பார்த்தாலும் தர முடியாது, எண்ட் ஆஃப் த இது பவர் அதிகமாகிடுச்சு, இனிமேல் தூங்கணும்னா என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தேகம் நீங்கும் என எண்ணிலோ நெஞ்சம் துடித்து அயருவே. அப்போ கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் பண்ணலை. சமர்ப்பயாமி கோவிந்தா கோவிந்தா. மத்தியானம் பார்ப்போம் அடுத்த செக்ஷன். இப்போ அடுத்த அர்ச்சனை.